இந்த மாசம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வாக்குத்தத்தம் ஏசாயா 43. சத்தமா சொல்லுங்களேன். Promise for the month from the book of Isaiah 43 chapter 43 verse 4:3 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாசம் ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு வசனத்தை உன் இருதயத்தில் நீ பதிப்பாய் என்றால் அந்த வார்த்தை வெறுமையாய் வராது, அது கிரியை செய்யும். If you imprint the God's promise in your heart, it won't return vain, it will give return more. எடுத்து வாசிப்போமா? ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனத்தை. From the book of Isaiah 43. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நல்லா இருக்குல்ல வசனம்? The verse seems to be so good. Hallelujah. Hallelujah. இந்த வசனம் 1ஆம் தேதியும் பார்த்தோம். We have seen the verse promise first of the month. 2ஆம் தேதியும் பார்த்தோம். We meditating second day of the month. இப்போ 4ஆம் தேதியும் பார்க்க போறோம். Now we are looking in fourth day of the month. ஒரே வசனம் தான் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The same word God frequently speak with us. இந்த வசனத்தை முதல் வழியை படிப்போமா? Can we meditate the first line of the verse? நீ தண்ணீர்களை கடக்கும்போது சொல்லுங்கள, நான் தண்ணீரை கடக்கும் பொழுது. When you pass the waters. கையை இதயத்தில் வைங்கள. நான் தண்ணீரை கடக்கும் பொழுது. When I am passing the waters. நான் அக்கினியில நடக்கும் பொழுது. When I am walking on the fire. நான் அக்கினியில புரளும் பொழுது. When I am round on the fire. நான் கடத்துல நடக்கும் பொழுது. When I am walking on my dead. நான் வறுமையில நடக்கும் பொழுது. When I am walking on my poverty. படிங்க. நான் உன்னோடு இருப்பேன். I'll be with you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த மாசம் முழுவதும் நான் உன் கூடவே இருப்பேன் என்று. ஹல்லேலூயா. God promises us he will be with you entire month. கைகளை நெஞ்சில வச்சு சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, நான் உன் கூடவே The verse says இருப்பேன். I'll be with you. உன் வேலையில உன் கூடவே இருப்பேன். I'll be with your work. உன் குடும்பத்துல உன் கூடவே இருப்பேன். I'll be with you in your family. உன் பிள்ளைகளோட நான் கூடவே இருப்பேன். I'll be with your children. உன் ஊழியத்துல நான் உன் கூடவே இருப்பேன். I'll be in your ministry. உன் ஜெபத்துல நான் உன் கூடவே இருப்பேன். I'll be in your prayer. நீ சமைக்கும்போது நான் உன் கூடவே இருப்பேன். I'll be with you in cook. உன் குடும்பத்திலே நான் உன் கூடவே இருப்பேன். I'll be with your family. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிறோமே சொல்லுவோமே. Say amen. விசுவாசிக்கிறோமே சொல்லுவோமே. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு சகோதரனே சகோதரியே, My beloved brothers and sisters, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். God loves you. கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார். God loves you. இந்த நாள் கர்த்தர் உன்னை நேசிக்கிறவரா இருக்கிறார். This day God loves you more. ஹல்லேலூயா. Hallelujah. உன் மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். God loves you more. அதனால தான் சொல்றாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன். Because of that he promise you he is with you. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. ஏன் கர்த்தர் கூட இருக்கிறார்? Why God is with us? எந்த சூழ்நிலையில ஒரு மனிதர்கள் நான் உன் கூடவே இருக்கிறேன்ப்பா, உன் கூட வருவேன் அப்படின்னு எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில சொல்லுவாங்க? You just imagine that at what situation the human being tells he will with you. நான் கேக்குறது புரியும் நினைக்கிறேன். I hope you understand what I am asking. நம்ம யார்கிட்டயாவது இல்ல நம்ம கிட்ட யாராவது உன் கூடவே இருக்கிறேன் வருவேன் அப்படின்னு எதற்காக சொல்லுவாங்க? Why people used to tell or someone else expecting us, you are with me or I am with you. உன் கூட யாருமே இல்லாத போது யாராவது சொல்லுவாங்க. Some of the people said when no one with you they said. நீ உதவியற்று இருக்கும் பொழுது உனக்கு உதவி செய்றேன்னு சொல்லுவாங்க. When you are helpless they extend their hand. நீ ஆறுதலற்று இருக்கும் போது நான் உனக்கு ஆறுதல் சொல்லுறேன்னு சொல்லுவாங்க. When you are not comforted they said they will be comforting. அப்பனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். Which mean you have some problem. தேவன் அப்போ வாழ்க்கையில இந்த மாசம் பிரச்சனை உண்டு. This month there is a problem at your life. ஏனா கடந்து வந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து பிரச்சனை தான். For the overall the month we passed we face the problem. ஆனா இந்த செப்டம்பர் மாசம் கர்த்தர் உன்னோட சொல்றாரு, இந்த மாசம் நான் கூடவே வர போறேன். ஹல்லேலூயா. September month God promises he is with you. ஒரு மனிதன் சொல்லுவான், உன் சொந்தம் சொல்லும், உன் கணவன் சொல்லுவான், your husband say, உன் மனைவி சொல்லும், maybe your wife உன் say, புள்ள சொல்லும், your children say, உன் முதலாளி சொல்லுவாங்க, your boss say, உன் சகோதரி ஸ்நேகம் சொல்லும், your brethren say, உன் சகோதரி ஸ்நேகம் சொல்லும், maybe your sister say, நான் உன் கூடவே இருக்கிறேன், I'll be with you, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன், I'm saving you. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா சொன்ன வாக்கை இந்த மனிதர்கள் காப்பாற்ற முடியாது. But it's difficult for man to keep their promises. ஹல்லேலூயா. உண்மைதானே
சத்தியமா Hallelujah. Is that true? உங்ககிட்ட அநேகர் வாக்கு கொடுத்திருக்கலாம். Most of the people giving promises நான் to உன் you கூடவே like this. இருக்கிறேன், I am with you. நான் சப்போர்ட் பண்றேன். I will support you. எங்க அப்பா இறக்கும் பொழுது நான் 7th படிச்சுன்னு இருக்கேன். When I was studying 7th, எங்க வீட்ல மொத்தம் 6 பேர். we have 6 members in நாங்க our family. கலங்கி கொண்டு உட்கார்ந்து இருக்கோம். We are stumbled at the time. சாவுக்கு வரவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏன் கலங்கி போய் The உட்கார்ந்திருக்கீங்க? people who are coming to the morning, நாங்கலாம் they said இருக்கிறோம், we are here. எங்க அப்பா சொந்தம் எங்க அம்மா சொந்தம் எல்லாம் சொல்றாங்க, நாங்கலாம் இருக்கோம், நீ கவலைப்படாத. All of my father and mother's relatives said, we are with you, don't worry. எனக்குள்ள ஒரு ஃபயர், ஓ இவங்களா இருக்காங்களே. I have fire in my heart, they are with இந்த me. 16 நாள் வீட்ல அது இதுன்னு அவங்கவங்க வந்து போயினே இருந்தாங்க. The 16 days we were busy at the time. ஹalleluya. Hallelujah. 16ஆம் நாள் சாப்பாடு போட்டாங்க, பிரேயர் முடிஞ்சது, அதோட ஒருத்தரேங்க. After 16th day, people won't be there. ஹalleluya. எங்க வீட்ல மொத்தம் 6 பேர். We have 6 members in our family. எங்க அம்மா ஒன்னு 7. Including my mother 7. எங்க அப்பாவோட பெத்தவங்க ஒன்னு 8. My father's blood relatives. எங்க வீட்ல எப்பொழுதும் எங்க வீட்ல யாரோ ஒரு பிள்ளை எங்க கூடவே இருக்கும். Almost one more person available. 9 பேர் உள்ள இருக்கிறோம். So far we have 9 members in our family. இப்போ எங்க குடும்பத்துக்கு யாரா சப்போர்ட் பண்ணனும்னா 9 பேர் ஒரு ஊருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. If anyone needs to support our family, they need to support 9, and it seems to be a village. ஒரு சொந்தத்துக்கு வீட்ல பசிக்குது, மதியானம் அத்தை வீடுன்னு சொல்லிட்டு ஒரு பகுதிக்கு தேடி போறேன். We went to our auntie looking help. ஹalleluya. Hallelujah. அதுக்கு எங்க அத்தை என்ன சொல்றாங்க, My aunt replied என் பிள்ளைங்க பசியா இருக்கும், my children are hungry. நான் சமைச்சு போட போறேன்னு சொல்லிட்டு எங்க மாமா கிட்ட சொல்றேன். I'm about to hungry, I'm going to cook for them. எங்க மாமா சொல்றாரு, My uncle replied her, ஒருத்தருக்குன்னா சாப்பாடு போடலாம், ஊருக்கு சாப்பாடு போறதுக்குன்னா வந்து ஆடா மாடா அதெல்லாம் போட அமுச்சு விடு. You can feed only one person in your family. I am not afford to support the entire family. அந்த வார்த்தை காதுல கேட்டுனே இருந்தது. That word murmuring in my ears. வெளிய போக முடியல, I cannot go out. பசி. It's very hungry. வெளிய போனா சாப்பாடு கோச்சிட்டு போனா சாப்பாடு கிடைக்காது. If I go away, I won't get food. நம்ம அப்பா அம்மா கிட்ட கோச்சிப்போம், வெளிய கோச்சிக்க முடியாது. We can angry with our parents but not others. ஹalleluya. Hallelujah. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல இந்த புள்ள மட்டும் வந்திருக்கு, கடைசி பையன் மட்டும் வந்திருக்கு, அவனுக்கு மட்டும் சாப்பாடு போட்டா At the time say we can feed the one person, the last children of their family. ஒரு வாட்டி கொடுத்தா அதே பழக்கமாயிடும், அமுச்சு விடு. If you practice once, it become a practice. எங்க அத்தை வந்து கிட்ட வந்து சொல்றாங்க, My auntie replied to me, ஏய் சாப்பிட்டியாடா அப்படின்றாங்க. have you ate? அவங்க தான் உள்ள சாப்பிட போறேன்னு உள்ள கூட்டி போனவங்க சாப்பிட்டியான்னாங்க. She is the one inviting me, but she is asking, have you ate? நான் தலையை இப்படி தான் ஆட்டுறேன், நானும் என் தம்பியும் இப்படி ஆட்டுறோம். I just nod my head. ஹalleluya. Hallelujah. அப்படி தலையை ஆட்டினோனையும் சரி தண்ணி சாப்பிடு போ, நான் அத்தை உனக்கு வீட்டுக்கு வந்து நான் ஏதாவது வாங்கி தரேன். They replied, you just take some water, you go home and I will come and take care of you. கலங்கி கொண்டு தான் வந்தோம். We just trembled. இந்த உலகத்துல எந்த ஒரு உறவும் உன் கூட கடைசி வரை நான் இருப்பேன்னு சொல்லுவாங்க தவிர இருக்க மாட்டாங்க. ஹalleluya. Maybe the human being in the world promise you they will be with you everlasting, but it won't. ஆமென். ஹalleluya. Amen. உண்மையா இல்லையா? Amen. உன் கூட நான் கடைசி வரையும் கையை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனவனு உன் கையே விட மாட்டேன், உன் கண்ணில் தண்ணீரே வருவான்னு கண்ணில் குத்திட்டு வந்துருவாங்க. During marriage they hold your hand and said, I will be with you everlasting, but they will poke your eyes. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. ஆனா இப்ப என் கூட இயேசப்பா வராரு. But now Jesus is with me. நான் அந்த சூழ்நிலையில தான் இயேசுவை ரட்சிக்கப்பட்டோம். At the time I was saved. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். I accept Jesus. இப்போ சொல்றாங்க, And now they are saying, சொந்தக்காரங்க, சார்லஸ் நீ ஒரு நாள் வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண. the relatives asking me to pray their home at once. யாரு வந்தா என் குடும்பம் அழிஞ்சிரும் நினைச்சாங்களோ, நீங்க வந்து எனக்கு குடும்பத்துக்கு வாங்க, ஒரு நாள் 1 hour என் குடும்பத்துல ஜெபம் பண்ணிட்டு போங்க. They are expecting me to their family to visit at least an hour. ஹalleluya. Earlier they expected. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சொல்லுங்களேன், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே. கரங்களை இதை சொல்லுங்களேன், தந்தானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே. நோய்கள் பேய்கள் சொல்லுங்களேன், நோய்கள் பேய்கள் நீக்கிடுவார், நொந்து போன உள்ளத்தை சத்தமா நொந்து போன தேற்றிடுவா, இயேசு கூட வருவா. அபிஷேகத்தோடு
இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். இந்த மாசம் உனக்கு நெருக்கத்தின் மாசம் தான். This month is your trouble time. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா உலகத்துல எல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் நெருக்கம் தான், ஆனா உனக்கு இல்ல. But the worldly people have the problem, but it is not for you. ஒரு விதவின் சகோதரி தன் பிள்ளையோடு சேர்ந்துட்டு அந்த தேசமே பஞ்சத்துல இருக்கு. A widow lived in a தேசம் முழுவதும் வறுமை, the entire country is in மழை இல்ல, there is no rain. சரி கொஞ்சோண்டு மாவு இருக்கு, எண்ணெய் இருக்கு, சாப்பிட்டு செத்தலாம்னு முடிவு பண்றாங்க. They have little flour and ate. After that they are looking their end. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த வீட்டுக்குள்ள ஒரு தேவ மனிதன் என்றாவறார், There is a God's man enter. ஒரு தீர்க்கதரிசி என்றாவறார், a prophet enter in their house. ஹல்லேலூயா. எப்ப உள்ள கால வைக்கிறாரோ அந்த மாவு எண்ணெய் குறையுதல விசுவாசிகள் கரங்களை The தட்டுங்க. flour and oil not last when ஹல்லேலூயா. entered the home. தேசம் முழுவதும் பஞ்சம், The entire nation is in ஆனா famine. இவங்க வீட்ல மட்டும் மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. But their family not lack anything. சொல்லுங்களேன், வேலை கேட்டா வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க, If you ask job they said no. ஆட்டோ கேட்டா சவாரி இல்லைன்னு சொல்லுவாங்க, If they asking us பிசினஸ்ல வருமானம் இல்லைன்னு சொல்லலாம். maybe they said no ஆனா business. கர்த்தர் உன்னை வழி நடத்துற விதம் இந்த மாசம் விசேஷமா இருக்கும். But this ஏன்னா God கர்த்தர் உன்னோடு leads you கூட in a வருகிறவரா special way இருக்கிறார். because Jesus is coming with you. ஹல்லேலூயா. Hallelujah. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், இந்த மாசம் முழுவதும் கர்த்தர் உன் கூடவே வருவார். The entire month Jesus come with you. இங்க சொல்லுகிறார், நான் வரேன். You just said I am coming with you. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுவாங்க, பெரிய ரவுடி கிரின்னு சொல்லுவாங்க, உன்னை அடிச்சிட்டா நான் வரேன்னு சொல்லு போ. People said, the rowdy said, அண்ணன் வரேன்னு சொல்லு போ. the brother is இந்த coming. உலகத்துல இருக்கிற என்ன அதிகாரியா இருக்கட்டும், என்ன தலைவரா இருக்கட்டும், அவனுக்கு கொஞ்சம் தான் அதிகாரம். என் அப்பா மட்டும் உள்ள வராருன்னு வச்சுக்க, உன் கூட பிரவேசிக்கிறான்னு வச்சுக்க, இல்லாதவைகளை இருக்கிறவை பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. My father comes with you who make everything possible. ஹல்லேலூயா. Hallelujah. மாசம் எப்படி பாஸ்டர் நடத்துறது, வாடகை, கடன், வட்டி என்னென்னமோ இருக்கு. How I am going to run this month, pastor? உடம்புல வியாதியோ வியாதி, I have more sickness at my body. மன பாரம், குடும்ப பிரச்சனை, I have burden at my heart, family problem as well. ஏசப்பா உள்ள வராருன்னு வச்சுக்க, If Jesus come சாதா in you, கல்யாணம் தான், அது காணா ஒரு கல்யாணமாய் மாறும். ஹல்லேலூயா. marriage turn into a Cana உள்ள வந்து marriage. நிக்கிறாரு, அங்க ரசம் காலி ஆயிடுச்சுங்க. ஏசப்பட He சொல்றாரு, entered in the marriage, but there is no wine. சரி என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல, திராட்சை ரசம் இல்ல, ஒண்ணும் இல்ல. They looking something it not fine. சரி பெரிய பெரிய ஜார் எடுத்துட்டு வாங்க. He asked them to bring a big எதுவுமே jar. இல்லையே, வெளிய கால் கைகளை கழுவாங்களா, அந்த ஜார் எடுத்துட்டு வந்து உள்ள வை. You just brought the jars in. ஹல்லேலூயா. Hallelujah. தண்ணி ரொப்பு பண்றாங்க. Just fill with water. என்கிட்ட ஒண்ணும் இல்லையே. I don't have. ஆனா மரியாளுக்கு தெரியும் என் புள்ள உள்ள இருக்கிறாரு. But Maria knows ராமே my சொல்லுங்க, son is inside. உனக்கு தெரியணும் எங்க அப்பா உள்ள இருக்கிறாரு. You should know that ஹல்லேலூயா. my father is இந்த in மாசம் you. கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலை தான், ஆனா கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. எங்க அப்பா உள்ள இருக்கிற நீ விசுவாசினா அந்த கடன் எல்லாம் உனக்கு சர்வ சாதாரண விஷயம். You feel like difficult to repay it, but you believe that your father is with you, you can pay ஏசப்பா உன் easily. கூட வராருன்னு எப்படி இருக்கும் பாருங்களேன். If Jesus is coming with you. இயேசு கூட வருவா. கரங்களை தட்டி எல்லாம் விதம் சொல்லுங்களேன், இயேசு கூட வருவா, எல்லாம் வித அற்புதம் செய்வா. தந்தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே, சொல்லுங்களேன், தந்தானே தானே தந்தானே. வாயை திறந்து, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சொல்லுங்களேன், வாய் திறந்து, சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம். சொல்லுங்களேன், இயேசு கூட வருவார். கரங்களை அசைத்து, ஓ glory, கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாசம் உன் கூட வரேன். ஹல்லேலூயா. உன் வேலைக்கு நான் கூட வரேன். ப்ரமோஷன் கிடைக்கலையா, நான் கூட வரேன். I'm coming with you in job. ஹல்லேலூயா. Hallelujah. உன் குடும்பத்துல பிரச்சனையா, நான் வரேன் உன் கூட. If you have
problem at your family, I am coming with you. உன் ஊழியத்துல பிரச்சனை நான் உன் கூட வரேன். I come with you in ministries when you have குடும்பத்துல trouble. சமாதானம் இல்ல நான் வரேன். If you don't have peace at family, I am come with you. சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க. At my young age, my parents would fight. எங்க அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டி வருவாங்க வீட்டுக்கு. வீட்டுக்குள்ள வந்துட்டு சொல்லுவாங்க. My grandparents accompanied with my parents. சேர்ல உட்கார்ந்து நாங்க போய் சொல்லுவோம் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கறாங்கன்னு. We just go and complain with my எங்க grandparents. தாத்தா சொல்லுவார் நான் வரேன்னு சொல்லு போ. My grandfather used to say, I am coming. இன்னைக்கு இருக்கிற பெருசெல்லாம் நம்ம மதிக்கிறது இல்ல. We won't respect our elders. பெருசுன்னு ஓரம் தள்ளிடுறோம். But we rejecting them. அன்னைக்கு எங்க தாத்தா பாட்டி வந்து எங்க அப்பா அம்மா அப்படி நடுங்குவாங்க. My parents trouble. என்னாச்சு சொன்னா இவங்க ஒரு குறை சொல்லுவாங்க அவங்க ஒரு குறை சொல்லுவாங்க. Both of them accusing one another. அப்படியா நீ இப்படி பண்ணிர கூடாது நீ இப்படி பண்ண கூடாது முடிஞ்சிச்சல ரெண்டு பேரும் ஒழுங்கா பேசுங்க முடிச்சிருங்க அவ்வளவுதான் முடிச்சிடுவாரு. You just have conversation and they finish. ஹalleluya. இன்னைக்கு அந்த தாத்தா பாட்டி இல்ல. And now we ஹalleluya. அது காட்டிலும் தேவாதி தேவன் இருக்கிறார். Beyond that God is more. அநேக நேரங்க நமக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில என்ன பண்றோம்னா அநேகரை வெறுத்துறோம். நமக்கு முன்பாக இருக்கிற பெரியோர்களையும் முன்னோர்களையும் போதகர்களையும் இல்ல ஆசான்களையும் இல்ல தாய் தகப்பனையும் பெரியவர்களையும் நம்ம ஒதுக்கிறோம். We are just rejecting our elders and preachers. அது முதிர் வயதில தான் தெரியும் உனக்கு ஆலோசனை சொல்ல ஒருத்தர் இல்லையே. We realized at our elder age. ஹalleluya. ஆலோசனை இல்லாத குடும்பம் சீர்கெட்டு போகும். The family will ruin where there is no prophecy. ஆமென் சொல்லுவோமே. Amen. அநேக ஊழியம் தானா ஊழியம் பண்ண நினைப்பாங்க. Most of the people expecting to do ministry. தலைமை சரியில்லை ஒழுங்கு தலைமை இல்லைன்னா அந்த ஊழியம் எப்படியோ போகும். If without guidance the ministry won't go proper. இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க. You just know one thing. இந்த உலகத்துல ஒரு மனிதனை நீ தேர்ந்தெடுக்கணும். You need to select one person in the world. உனக்கு தாய் தகப்பன் இருந்தா இன்னும் சூப்பர். If you have good parents it's good. நல்ல பாஸ்டர் இருந்தா இன்னும் சூப்பர். If you have good pastor it's good. அவங்க ஆலோசனை தப்போ ரைட்டா கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது. You should obey whether their counseling is good or bad. ஹalleluya. Hallelujah. அந்த கீழ்ப்படிதல் உன் பிள்ளைக்கு அது விதையாய் மாறும். ஹalleluya. பிள்ளைக்கு தெரியும் கீழ்ப்படிதல்னா இதுவா. இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க எல்லாம் கேளுங்களேன் கீழ்ப்படிதல் தெரியாது. Children they don't know. எல்லாரும் எதிர்த்து நிக்கும். They are against with all the people. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம பிள்ளை சிரிப்பா இருக்கும். மத்தவங்களை எதிர்த்து நிக்கும்போது நம்ம பிள்ளையை பார்க்கும்போது நமக்கு பெருமையா இருக்கும். When our children rebel against the elders we feel proud. Amen. பின்னாடி அது உனக்கே அது துன்பமாய் வந்து நிக்கும். But at the older stage it against you. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உன் குடும்பத்தை சீர்படுத்த சிறப்படுத்த நான் உள்ள வர போறேன். ஹalleluya. I am entering into your family to correct and establish. உன் பெட்ரூம்ல தூக்கம் இல்லையா நான் உள்ள வரேன். If you don't have sleep I am coming. உன் சமையல் அறையில சரியில்லையா நான் உள்ள வரேன். If you are not cook well I am coming. ஹalleluya. Hallelujah. உன் ஹால்ல சந்தோஷம் இல்லையா நான் உள்ள வரேன். If you don't have joy in your hall உன் டைனிங் ஹால்ல சந்தோஷம் இல்லையா நான் உள்ள வரேன். I am enter. If you don't உன் வருமானம் சரியில்லையா நான் உள்ள வரேன். I am coming in it to in. ஹalleluya. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லையா நான் இன்னைக்கு நான் உள்ள வர போறேன். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. Spiritual life. இயேசு கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வா. இன்னைக்கு உள்ள வந்துட்டா எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாவித அற்புதம் செய்வா. தந்தானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே சொல்லுங்களேன். தந்தானே தானே தந்தானே. இன்னைக்கு கர்த்தர் வருன்னு சொல்றது மட்டும் இல்ல இன்னொரு வசனம் படிங்க. உபாகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போமா? From the book of Deuteronomy 31:6. chapter 31 verse 6. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாசம் நான் உள்ள வர போறேன். நீ முதல்ல என்ன பண்ணணுமா? பலங்கொண்டு You stand திடமனதாயிரு. take heart. முதலாவது நம்ம மனசுல தைரியவை நான் வர போற வருகிறவர் இன்னார் என்று நீ ஆராதிக்கிற தேவன் இன்னார் உனக்கு தெரிஞ்சதுன்னா உனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். எனக்குள்ள வரவர் பெரியவர். ஹalleluya. Courage in your heart if you know who is come in your heart. ஆமென் சொல்லுமே. Amen. யாரா சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுக்குங்க. Maybe the younger people. அந்த பிள்ளை வந்து கேக்கும் அப்பா அப்பா வா வந்து கேளுங்கப்பான்னு. They said father come and ask. அந்த நாலு பிள்ளைல இந்த பிள்ளை அடி வாங்கிட்டு வந்திருக்கும். Maybe that children get beaten. அப்பா போய் அடிக்கிறாரோ இல்லையா அப்பா கூட வந்து அந்த புள்ள கெத்தா வரும் உங்க ஷோல்டர்ல. Whether the father punish the people or என் கூட வருகிறவர் என்னோட அப்பா. ஹalleluya. The person who come with me is my father.
உலகத்தின் அப்பாவுக்கே அந்த பிள்ளைக்கு அவ்வளவு தைரியம் இருக்குன்னா, If the children have more courage for their worldly உலகத்தை father, படைத்த உன் தகப்பனா இருக்க உனக்கு எவ்வளவு கெத்து இருக்கணும். the father who created heaven and சொல்லுங்களேன், earth, you காலர் should தூக்கி feel விட்டுதான் proud இந்த more. மாசம் நான் தான் ஸ்பெஷல். ஹalleluya. You should tell this month is special. ஒரு ஆமென் சொல்லுவேமே, Amen. நான் தான் ஸ்பெஷல், I am the special. என் கூட தான் வராரு. He is coming with அவர் me. சொல்லுகிறார், முதல் தைரியமா இரு. You should be courageous. வாட்ஸ்அப்ல ஒரு காரியத்தை பார்த்தேன். I just saw a thing in WhatsApp. நல்ல பாம்பு கொத்துனா 3 மணி நேரம் பொழைச்சிக்கலாமா? The people can get life if they bit by நீ 3 மணி நேரத்துக்குள்ள என்ன வந்துடணும் சொல்லுங்களேன்? ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும். they should reach hospital நான் within 3 கேட்டப்ப hours. அப்ப அவரு அந்த பேட்டி எடுக்கிற கேட்கிற 3 மணி நேரத்துல பொழைச்சிடுவாங்களான்னு. I asked the interviewer whether they can get life within 3 hours. அந்த ஆளு மட்டும் பாம்பு கடிச்சிச்சின்னு சொல்லி பயந்துட்டாருன்னா 1/2 மணி நேரம் கூட தாங்க மாட்டாரு. If the person get fear of the snake bite, இதை பார்த்து எனக்கு யோசனை, 13 minutes. பாம்பு கடிச்ச விஷத்துக்கும் காலில் கடிக்குது, ஆனா இருதயம் பயப்படுறதுக்கும் எதுக்கு இந்த உயிர் சம்பந்தம்? After hearing this, I just meditate the connectivity between the snake bite and the heart thoughts. யோசிச்சு பாருங்க, You just பாம்பு imagine. போல அநேக மனிதர் உன்னை சுத்தி இருக்கலாம். Most of the people உன் பக்கத்துல surround you உட்கார்ந்து like a snake. விஷத்தை போல கக்கி கொண்டே இருக்கலாம். Maybe they put poison on you. உன்னை துன்பப்படுத்துற அநேக மனிதர்கள் உன் கூட இருக்கலாம். A lot of people surrounds with you. ஒரே trouble ஒரு all the நம்பிக்கை time. இருக்கலாம், என் கூட இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. You should have only one courage. The தேவன் Jesus சொல்லுகிறார், is with நான் வரேன், முதல்ல நீ என்ன பண்ணு? you. God's telling you, I'm coming with you. சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதா இரு, You just strong and courage in you. தைரியமா இரு. Be courageous. ஹalleluya. Hallelujah. யோசிச்சு பாருங்களேன், கடன் நாளைக்கு கட்ட போறோம், கடன் இன்னைக்கு வட்டியே இல்லை, அவன் கேட்டான்னு அசிங்கமாவும் யோசிச்சு இருப்போம். You may be get ashamed of your repayments. உன் அக்கௌண்ட்ல காசு பேங்க்ல எடுக்கல, உன் அக்கௌண்ட்ல காசு கிரெடிட் ஆயிட்டாவே என்ன ஆயிடும்? நாளைக்கு ஒன்றும் பயம் இல்லை, காசு தானே கொடுத்தலான்னு ஒரு தைரியம் வரும். You feel courageous once the amount credited in your account. அந்த நம்பிக்கை உனக்குள்ள வரணும், இயேசு எனக்கு கூட இருக்கிறார். You should have like courage. அதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசம் முதலாவது நீ பலம் கொண்டு திடமனதா இரு. Jesus is telling you, be courageous. கர்த்தர் உன் கூட வர போறாரு. God is coming with உன் you. வாழ்க்கையில இந்த மாசம் இடைபட போறாரு. This month he going to நீ செய்ய வேண்டிய காரியம் திடமனதா இரு. You just be courageous in your heart. தொடர்ந்து படிங்க. அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். கர்த்தர் சொல்றார், யார் அவர்கள்? Who are they? யார் அவர்கள்? Who are they? யாருமா அவங்க? எகிப்தியரா இருக்கட்டும், உன் வாழ்க்கையில யாரு? Maybe Egyptians. யாராவது ஒரு மனிதர் உனக்கு விரோதமா எழும்பாம இருக்க மாட்டாங்க. Maybe some person rise against you. சில பேருக்கு கணவன் எதிரியா இருப்பான். Maybe the husband is against someone. சில பேருக்கு மனைவி எதிரி Maybe பார்ப்பாங்க. the wife against husband. சில பேர் பிள்ளைய பார்த்தாவே எரிச்சலா இருக்கும். Maybe the children's against the சில பேருக்கு மாமியார், மருமகன், பிள்ளை, என்ன சொல்லுவாங்க, நாத்தனாரு, maybe the mother-in-law, uncle, aunties, குழந்தனாரு, என்னென்னமோ whatever relations in the family. அக்கம் பக்கம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, Maybe their neighbors. இப்படி அநேக பேர் மேல உனக்குள்ள ஒரு எதிர்ப்பு A இருக்கலாம். lot of people having angry. சரி, வேலைக்கு போனா உன் முதலாளி உனக்கு எதிர்பார்ப்பான். Maybe your boss against you. உன் முதலாளி நல்லா இருந்தா சும்மா இருக்க மாட்டா, கூட இருக்கவன் எவனோ ஒருத்தர் என்ன பண்ணிருப்பான், உன பேத்தி தப்பு தப்பா சொல்லி இருப்பான், வேலை செய்யறதுலயும் செய்ய முடியாதபடி இருப்பான். Maybe your fellow workers complain against நீ you. ஊழியத்திலே ஃபெலோஷிப் இருக்க முடியாதபடி உனக்கு யாரோ ஒருத்தர் உன் கூடவே இருந்து என்ன பண்ணுவாங்க, உனக்கு குழி வெட்டினே இருப்பாங்க. Some people digging you in your ministry. கர்த்தர் சொல்றாரு, முதலாவது இப்படிப்பட்ட சர்பத்துக்கிட்ட இருந்து முதல் நீ தப்பிச்சுக்கோ. First God is telling you, you escape from such kind of snake. யார் இப்படிப்பட்டவர்கள்னா கர்த்தர் சொல்லுகிறார், யார் இந்த சத்துரு? ஓ சொந்தம் தான். The God is telling these kind of evil are your relations. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, You just hold your neighbor's hand and கர்த்தர் say, உன்னோடு இருக்கிறார். God is with you. நாளைக்கு நீ எனக்கு எதிர்ப்பா சத்துருவா மாறிடுவே. Maybe you turn against me. அப்ப கர்த்தர் என் கூட வந்துருவார். Till then the God is with me. சொல்லுங்க, கை அவங்ககிட்ட கொடுத்து, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God is with you. நாளைக்கு சத்துருவா மாறினா கர்த்தர் என் கூட வந்துருவார். Maybe you turn against me, God come with me. ஹல்லேலூயா. Hallelujah. என் அன்பு ஜனமே, My beloved இந்த people. வசனத்தை படிங்களேன். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் சொல்லி பயப்படாத, திகையாத, Do not fear and அவர்களுக்கு பயப்படாத, நான் உன் கூடவே. என்ன வார்த்தை கரெக்டா படிங்க. கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். வருகிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? வரேன், வர போறேன், God is said, நான் வந்துனே இருக்கேன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? படிங்களேன்.
உன்னோட கூட வருகிறார். வருகிறார்னா வந்துட்டார்னு அர்த்தம். என் கூட தான் டிராவல் பண்றாரு. Which means God is traveling with me. நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. Maybe our eyes are hidden. ஹalleluya. Hallelujah. அநேக நேரங்கள் நீ வெச்ச பொருளை ஒரே இடத்துல தேடி இருப்ப, அந்த பொருள் உன்கிட்ட தான் இருக்கும். Maybe most of the time you searching a thing you kept at a என் place. அன்பு ஜனமே, My beloved people, கர்த்தர் இந்த மாசம் உன்கிட்ட வந்துட்டாரு. God is coming with நீ you. செய்ய வேண்டிய காரியம் திடமனதா இருக்க வேண்டும். What the only thing you need to இந்த do மனிதர்களை பார்த்து பயப்படாத. do not fear about him. உன்னை துன்பப்படுத்துற மனிதரை பார்த்து பயப்படாத. Don't worry about உன்னை ஏமாற்றின நம்பிக்கை துரோகம் பண்ண மனிதரை பார்த்து ஏமாறாத. don't worry about the people cheating. ஹalleluya. Hallelujah. உனக்கு வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தின மனிதரை பார்த்து நொந்து போகாத. Do not get deceived. ஹalleluya. Hallelujah. அநேக நேரம் உன்னை துன்பப்படுத்தினே இருப்பாங்க, வார்த்தையினால விஷத்தை போல கொட்டினே இருப்பாங்க வீட்டுல. Most of the time they poke you at home. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் இந்த மாசம் உன்னோடு இருக்கிறார். God is ஒரு with you ஆணுக்கு in this month. வருமானம் இல்லைன்னா அந்த வீட்டுல டெய்லி வர வார்த்தை விஷமாய் மாறும். The word would be poisonous if a man had not income. கல்யாணம் ஆகி புதுசா நீ புகுந்த வீட்டுக்கு போறேன்னா ஒழுங்கா கொண்டு போலன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நரகம் போல இருக்கும். The word should be hell when you enter into a newly married home without having. விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோமே. Hallelujah. ஹalleluya. ஆனா கர்த்தர் சொல்லுகிற இந்த மாசம் நான் உன் கூட But வந்துட்டேன். God said this month I am accompanying with நான் you. உள்ள வந்துட்டேன். I am entered. நீ திடமனதா இரு. Be courageous. நான் வரேன்னு சொல்ல அவர் உள்ள வந்துட்டேன். ஏன் பயப்படுற? தைரியமா இரு. Telling I am coming but I am with you now. கர்த்தர் சொல்லுகிறார், God, அவ நான் உள்ள வந்துட்டேன், I am entered. உன் கூடவே வரேன், I am accompanying with you. உன் கையை பிடிச்சிட்டேன், I am holding your hand. நீ விட்டால நான் விடுற மாதிரி இல்ல. You ஹalleluya. நீ விட்டால நான் விடுற மாதிரி இல்ல. Even you ஹalleluya. left உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will not leave you, not forsake you. ஒரு ஆமென் சொல்லுமே. Amen. அந்த தைரியம், இந்த வார்த்தை வரும்போது ஆமென் சொல்லணும். என் கைகளை கர்த்தர் பிடிச்சிட்டார். ஒரு மணவாட்டியை பிடிச்சது போல என் அருள்நாதர் இயேசுவின் கரங்களை இந்த மாசம் பிடிச்சிருக்கிறார். You should confess that ஹalleluya. God hold your அவர் உன் hand. கூட இருக்கும்போது எப்படிப்பட்ட ஆறு வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலைகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நெருக்கமா இருந்தாலும் சரி, அதை என்னால சமாளிக்க முடியும். You should have courage in your heart. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. Any kind of situation, even if you சொல்லுங்களேன். pass in water and crossing the fire. கூட வருவா. நீங்க சொல்லுங்களேன். அற்புதம் செய்வா, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. ஏசப்பா வந்தா பிசாசு எரிச்சல கரண்ட்லாம் கட் பண்றோம். எங்க சர்ச்சில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. ஹalleluya. வாரம் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்துட்டு, பாஸ்டர் உங்கள் சர்ச்சில் மட்டும் என்ன நடக்குதுன்னே தெரியல. போன வாரம் இந்த 2 ஸ்பீக்கருக்கு அவுட்டு, டெல்லிக்கு போயிருக்கு, ஒன்றும் வரல. ஹalleluya. நேற்று நைட் ஆனால் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு கரெக்டாக கரண்ட் கட் ஆகுது. உள்ள ஃபீஸ் ட்ரிப்பர் ஆகுது, எதுக்குன்னே தெரியல. இப்போ ஏன் ஆஃப் ஆயிடுச்சு? அவனை கேட்டால் என்னை முடிச்சு பார்ப்பான். எங்களுக்கும் தெரியாது. ஏன்னா தேவன் உலாவுகிற இடம் பிசாசால இருக்க முடியாது. ஹalleluya. சில உடம்புகள் இருக்கிற சத்துருவின் ஆவிகள் வெளியேறுவதற்கு அது எரிச்சல்ல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகுது. ஹalleluya. விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோமே. ஹalleluya. மீண்டும் அந்த வசனத்தை படிப்போம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். ஹalleluya. ஆமென் சொல்லுமே. உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹalleluya என்று சொல்லுகிறார். இந்த மாசம் நம்பிக்கை இருக்கட்டும், என் கூட கர்த்தர் வர்றாரு. ஹalleluya. ஏசப்பா வந்தா எப்படி இருக்கும்? அவர் சொல்லிட்டு நான் வந்துட்டேன், ஏன் டென்ஷன் ஆகுற? 3 நாள் மரித்த லாசரை பார்த்து வராரு. அவங்க சகோதரி வந்து அழுகுறாங்க, ஐயோ நீ வந்துருக்கலாமே, முன்னாடியே வந்திருக்கலாமே, உன்னை நம்பி இருந்தாரு, உன் நண்பனாச்ச கையை விட்டு நீ ஜாலியாக ஊர்லாம் சுற்றிட்டு வரைய, என்னை கையை விட்டு நான் அழுதுனே இருக்கேன். நான் தான் வந்துட்டேன்ல இரு. ஹalleluya. இயேசுவோட பார்வை எப்படி இருந்திருக்கும்? அப்படியே கொஞ்சம் கெத்தாக இருந்திருக்கும். ஹalleluya. நான் தான் வந்துட்டேன்ல. ஏன்னா அவரால் உயிர்ப்பிக்க முடியாதுன்னா கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு. நம்ம என்ன இருப்போம், நானும் அந்த என்ன பண்ணுவேன்,
கொஞ்சமா கல்லறைய தரங்க முதல் சொல்லி பார்க்கிறேன், கொஞ்சம் கையை அசைச்சா நல்லா சொல்லுவேன், அப்ப வந்துருவாரு. அல்லேலூயா. இப்ப இருக்க ஊழியக்காரங்க அவங்கதான். ஆனா இயேசுக்கு தெரியும், என் வார்த்தை கொடுத்தா அல்லேலூயா நான் உள்ள வந்துட்டேன், பாடையை தொட்டாவே போதும், ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும், அங்க மரித்து போய் உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. உள்ள போயிட்டு சொல்றாங்க, அழுதுனே இருக்கு. அந்த பொண்ணு வந்து கீழே வந்து மூஞ்சி வந்து அழுமையே, மூஞ்சி எத்துன்னு போ, அழுது எத்துன்னு வராது, இந்த அழு மூஞ்சி எத்துன்னு வராது போ அப்படின்றாரு. அப்போ கூட கிட்ட வைன்னு அழுதுன்னு இருக்கு, போய் அந்த கல்லை புரட்டு. அப்போ கூட என்ன பண்ணல, நாத்தம் எடுக்குமே. அல்லேலூயா. அப்ப யாருக்கு நாத்தம் எடுக்கும்? அந்த அம்மாக்கு தான் பிரச்சனை. அங்க இருக்கிற அண்ணன் உயிர்ப்புக்கு வரணும்னு சொல்லி பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நாத்தம் எடுக்குது. தேவன் சொன்னாரு, நான் உள்ள வந்திருக்கேன், வாசனையான தேவன் உள்ள வரும் பொழுது, ஜீவனுள்ள தேவன் உள்ள வரும் பொழுது நாற்றம் என்ன பண்ணும்? அல்லேலூயா. Hallelujah. பழையதை புதியதாய் மாற்றுகிற தேவன். God make அது things new பழையசா இருக்கிற வரையும் தான் நாத்தம் எடுக்கும், அழுக்கா இருக்கும், அசிங்கமா இருக்கும். till it old it smell. அல்லேலூயா. Hallelujah. அது எப்போ வாசனையாய் புதிதாய் மாறுகிறதோ அது வாசனை எடுக்கும், அழகா இருக்கும், புதிதா இருக்கும். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆமென் It சொல்லுங்க. give good smell. ஏன்னா வந்திருக்கிறவர் யாரு? Because the person who entered, சொல்லுங்களேன், ஜீவனுள்ள தேவன். the person who entered is a இந்த உலகத்திலே living வாசனையான திரவம், வாசனையான பொருள் எது சொல்லுங்க பார்க்கலாம். the spicy sorry. வாசனையான பொருள் இந்த உலகத்திலே எது? நான் பழைய விசுவாசி யாரும் சொல்லாதீங்க. The good armor thing in the world. வாசனையான பொருள் எது? கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா சந்தனமா, ஜவ்வாதா, அப்புறம் அத்தரா. கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கோடி ரூபாய் பணம். அத்தர்ன்றவங்க எத்தனை பேருக்கு கை தூக்குறீங்க? How many of you know the actor? அல்லேலூயா. Hallelujah. உண்மையான வாசனை பொருள் என்ன தெரியுமா? தேவன் நம்ம சுவாசத்துல ஊதுன உள்ள இருக்க அந்த உயிர், அந்த உயிர் இருக்கிற வரையும் நீ போனாவே ஒரு பையன் வந்து, when you have the good soul, the people smell it. உனக்கு மனிதன் என்று பெயர் இருக்கும், They give a name called man. இமான் என்று பெயர் இருக்கும், They give Iman. பாஸ்டர்னு பெயர் இருக்கும், Maybe pastor. விஐபின்னு பெயர் இருக்கும், Maybe they said VIP. இவன் தலைவர்னு பெயர் இருக்கும். Maybe they said boss. உள்ள இருக்கிற அந்த ஜீவனை The தேவன் எடுத்துட்டாருன்னு வச்சீங்களேன், the soul, is it in the man? If God take உள்ள away, இருக்கிற அந்த வாசனை வெளியே போயிடுச்சுன்னா உள்ள பேர் என்ன? போன நாத்தங்க. if the life gone out நீ of the VIP body, ஆனாலும் they said it's a cow. யோசிச்சு பாருங்க, நம்மளெல்லாம் பார்க்க வரும்போது எவனா சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கானா, ஃபாரின்ல இருந்து வரும்போது தான் எத்தனை வருவான், ஏன்னா நம்மள போனோம்னு நினைச்சுன்னு இருக்கான். Maybe the people who coming Scent from எங்க abroad, வாங்கிட்டு they போவோம்? give scent. சென்ட் வாங்கிட்டு போற இடம் இது. சாவுக்கு போகும்போது சென்ட் வாங்கிட்டு போவோம். They used to ஏன்னா take அங்க scent நாத்து when எடுக்கும், they நான் go போய் for அது வாசனையா burial. மாத்துறேன். மலர் எதற்கு போறேன்னா அங்க நாத்து எடுக்குது, அது வாசனையா மாறுட்டேன்னு. They using flour to make the place அல்லேலூயா. smell. உன் நாற்றம் எடுத்த வாழ்க்கையை அவர் வாசனையை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. God turn your bad life into good உனக்கு உள்ள smell. இருக்கிற ஜீவனுக்கு இருக்க வேல்யூ உனக்கு தெரியாது, அது வாசனையோடு இருக்கு. அல்லேலூயா. The people not realize the value அது of their வாசனை life. வீசும் மலராக அவர் சாரோனின் ரோஜாவாக உள்ள உலாவி கொண்டிருக்கிறார். அந்த ஆத்துமா உன்னை விட்டு போயிடுச்சுன்னா நீ நாத்தமாவா மாறிடுவ. The God dwells in you, a lily of Saron. சொல்லுங்க, உள்ள இருக்க ஆத்துமா போயிடுச்சுன்னா If the soul in my heart, நீ நாத்தமாவா மாறிடுவ. if it is அல்லேலூயா. left, I give you a bad உன்னோடு odor. இருக்கிறார். God is with you. உன் வாழ்க்கையில கர்த்தர் இடைப்படுகிறவரா இருக்கிறார். God intercedes in your life. இன்னொரு வசனத்தை படிங்க. We can meditate one more verse. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிப்போமா? From the book of Genesis chapter 28 verse 5. நான் உன்னோடனே இருந்து, கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நான் வருவேன், ரெண்டாவது வந்துட்டேன். இங்க சொல்றாரு, நான் உன் கூடவே நான் டேரா போட போறேன், ஸ்டே பண்ண போறேன். Earlier God said, I am coming, I entered. உன் Now we வியாதி going to stay தீர்ற வரை with நான் you. போக மாட்டேன். I won't leave you until you healed. சில பேர் கடன்காரன் வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீ கடன் கொடுக்கிற வரையும் உன்னை விட்டு போக மாட்டேன். Some of the time the creditor said, until you pay I won't leave. இங்க தேவன் சொல்லுகிறார், உன் பிரச்சனை தீர்ற வரையும் நான் போக மாட்டேன், உன் கூடவே இருந்து. Here God said,
I won't சொல்லுங்களேன், leave you until தேவன் your என்னோடு problems இருந்து, solved. You just say God is with me. தேவன் என் வேலையிலே இருந்து, He is with my தேவன் job. என் ஊழியத்திலே இருந்து, He is with my தேவன் என் ministry. பிள்ளை கூடவே இருந்து, He is with my children. நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. ஹல்லேலூயா. He saved நீ you எங்க போறியோ all உன் your கூடவே இருந்து, உன் பிள்ளை எங்க போதோ அதை காத்து, உன் பேர பிள்ளை எங்க போனா உன்னை காத்து. ஹல்லேலூயா. Just safeguard நீ your children பயப்படாத. இனி wherever they இந்த go. மாசம் முழுவதும் கர்த்தருக்கு வேற வேலையே இல்ல. உன் பிள்ளையும் உன் பேர பிள்ளையும் உன் வேலையும் உன் ஊழியத்தை பார்க்கறதா ஒரு வேலை. விசுவாசிக்கிற ஆமென் For சொல்லுங்க. this month God is taking care of you. That is his one நோய்கள் job. பேய்கள் நீக்கிடுவார். சொல்லுங்களேன், நோய்கள் பேய்கள் நீக்கிடுவார். நொந்து போன உள்ளத்தை சொல்லுங்களேன், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி ரப்பா கரசா ரஷா ரதரமா. எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, Hallelujah. உன்னோடனே இருந்து உன் வீட்டிலே ஸ்டே பண்ணி I'll be நீ with you போகிற and இடமெல்லாம் உன்னை காத்து. I will save you wherever you travel. சொல்றாரு, இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். I will make you return to this எங்கனா nation நீ எங்க வெட்கப்பட்டு போன, where you get ashamed, எங்க அவமானப்பட்ட, where you get ashamed, எங்க உன் சொத்தை வித்த, where you sold your எங்க asset, உன் மானத்தை வித்த, where you sold your, எங்க நீ பாவம் செஞ்ச. where you sinned, ஹல்லேலூயா. Hallelujah. எங்க உன் பரிசுத்த வாழ்க்கை போச்சு. where you lost your holy life. கர்த்தர் மீண்டும் உன்னை கொண்டு வருகிறவரா இருக்கிறார். God ஹல்லேலூயா. make you return. உன்னை இந்த மாசம் திருத்தி உன்னை மீண்டும் புதிய மனிதனை மாற்றவரே கர்த்தர் உன் கூடவே இந்த மாசம் இருக்க போறார். God is still with you when he make you new man. இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். மீண்டும் இயேசு இயேசு கூட வருவார். ஓ glory. எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார். ஓஹோ. எல்லாவித அற்புதம் செய்வார். வாய் திறந்து இயேசு. நீங்க மட்டும் நீங்க மட்டும் எல்லாவித அற்புதம் செய்வார். கரங்களை அசைத்து தந்தானே தந்தானே தானி தந்தானே தந்தானே தானி தந்தானே. சொல்லுங்களேன், தந்தானே தானி தந்தானே தந்தானே தானி தந்தானே. ஹல்லேலூயா. Hallelujah. கூடவே டிராவல் பண்ண போறாரு. He is accompanying with you நீ எந்த இடத்தை விட்டு வந்த, where you lived. உன் நகையெல்லாம் சில கடையை பார்க்கும் போதெல்லாம் பாப்ப, இங்க தானே என் நகையை வச்சேன். You may see that some pawn broker you pledge your பீரோ jewels. திறக்கும் போதெல்லாம் பீரோல காசு இருக்கோ இல்லையோ மஞ்சள் சீட்டு மட்டும் நிறைய இருக்கும். When you open your அது bureau, you எப்போவோ could find a முழுகிட்டு yellow இருக்கும். sheet. எப்போவோ அந்த வீடெல்லாம் வித்துட்டு இருக்கான். அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து இது எங்க தாத்தா, அது எங்க அம்மா, அது அவன் 10 பேருக்கு வித்துட்டு அவன் மாடி கட்டி வச்சிருப்பான். You may be longing when looking the document which you sold. இதெல்லாம் இதுவரையும் பார்த்து ஏங்கினதா இருக்கலாம். So far you longing all those things looking. தேவன் இன்னைக்கு சொல்லுகிற அதை சுதந்திரத்துக் கொள்ள போகிற. ஹல்லேலூயா. Today God promises உன் கூடவே you going to இருந்து inherit it. மீண்டும் பழைய இடத்துல, இந்த இடத்துல தான் உன்னை அசிங்கப்படுத்தினா, இதே இடத்துல உன் தலையை உயர்த்துறவா. You get ashamed இங்க here. I தானே will lift வெட்கப்பட்டு your போன, head here. இதே இடத்துல நிக்க வச்சு உன்னை ராஜாவா மகிமை I பார்த்து will make you and honor you as a king. எங்க where தலை you get குனிஞ்சி ashamed. அங்கதான் கிரீடத்தை வைக்க போறாரு. ஹல்லேலூயா. Going to crown you where you get ashamed. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. Those who are ஓ having ரப்பா faith say கர்ரா amen. கர்ரா ஷாதலதரமா. கர்த்தர் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். God dwells in கர்த்தர் you. உன்னோடு கூட மீண்டும் திரும்ப வர பண்ணி, He again comes with எந்தெந்த you. உன் சத்துருக்களுக்கு முன்பாக எந்தெந்த ஜாதி உன்னை வெறுப்பேற்றினதோ, எதோ உன்னை அசிங்கப்படுத்தினதோ, அவங்களுக்கு முன்பாக உன்னை ராஜாவாய் வைத்து அழகு பார்க்கிற தேவனா இருக்க. He will make நான் you உனக்கு as king சொன்னதை wherever you செய்யும் get அளவும் ashamed. உன்னை கைவிடுவதில்லை. He ஹல்லேலூயா. never நான் forsake வந்து you கையை until he பிடிச்சிட்டேன். promised. I hold கைவிட்டு your hand. விலகுதல சொல்லிட்டாரு. என்ன won't பண்ண leave போறாரா? you. நீ எங்க வெக்கப்பட்டு போன அங்க வந்து உன்னை நிக்க வச்சிட்டு தான் நான் போக He போறேன். make ஹல்லேலூயா. you stand where you get ashamed. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உன் ஊழியம் இழந்து போயிருக்கலாம். Maybe you உன் lost your சந்தோஷம் ministry. இழந்து போயிருக்கலாம். You maybe இந்த lost your மாசம் நீ joys. இடம் கொடுத்தினா, தேவனுக்கு இடம் கொடுத்தினா, கர்த்தர் மீண்டும் உன்னை உருவாக்குகிற தேவனா இருக்கிற. கரங்களை தட்டி ஆமென் God சொல்லுங்க. make you new when you give space for him. ஹல்லேலூயா. Hallelujah. கடைசியா ஒரு வார்த்தை, யாத்ராகமம் 19:9. From the book of Exodus chapter 19 verse 9. யாத்ராகமம் 19:9. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசேயை நோக்கி, கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்த்து சொல்றாரு, God உன்னோடே
looking and said to கர்த்தர் you, சொல்ல உன் கூட வந்துட்டேன், உன் கூட இருக்கிறேன், முடிக்கிற மட்டும் இல்ல, உன் கூட இருந்து ஆலோசனை கொடுத்து உன் கூட பேசினே இருக்க போறேன். I will be give counsel and speak with you all the time. ரெண்டு பேர் கணவன் மனைவி வீட்டு மத்தியில Maybe the couple speaking. சண்டை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வீடு நரகம் போல இருக்கும். If they fought against one another, the home seems to be hell. பேசினே இருக்கு, பாஸ்டர் பேசினே இருப்பார், வந்தா பாஸ்டர் பேச மாட்டாரு. The pastor used to talk, but he stopped. ஏங்க இந்த மாதிரி பேச மாட்டீங்க? Why you are not talking like earlier? ஏமா என்ன இந்த மாதிரி பேச Why மாட்டீங்க? you are not talking like இந்த உலகத்துல earlier? உன்னிடத்துல பேசுவதற்கே கர்த்தர் பிரியப்படுகிறார். God மனிதரிடத்துல is loving to உலாவுவதற்கு speak with கர்த்தர் you. பிரியப்படுகிறார். God loves to dwell among the மனிதர்கள் people. மத்தியில் வாசம் செய்வதற்கு கர்த்தர் பிரியப்படுகிறார். God loves to dwell ஆதாம் among the ஏவாள் people. பாவம் செய்திருந்தாலும் அவள் துரத்தி அனுப்பினால் மீண்டும் மனிதனிடத்துல அவர் சேர்வதற்கு, மனிதனோடு பேசுவதற்கு, வாழ்வதற்கு தேவன் பிரியப்படுகிறார். God loves to live with a human being ஏன்னா நீ விசேஷமானவன், because you are so நீ special to him. விசேஷமானவன். சொல்லுங்களேன், Because you are so I am the special to special, நான் விசேஷமானவன். You just tell I am so special. யாருக்கு? என் தேவனுடைய பார்வைக்கு, எங்க அப்பா பார்வைக்கு நான் விசேஷமான ஆளு. You are special to your God's sight. இப்ப படிக்கல அந்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உன்னோட பேசும்போது, நான் உன்கிட்ட பேசும்போது இதுவரையும் நான் பேசுனதுல வரல, இப்ப பேச போறேன்னா என்ன நடக்கும்? கர்த்தர் உன்கிட்ட பேசுனா என்ன நடக்கும்? If God speak with you, what நீ will உன்னை happen? சொல்லுவே, நான் தீர்க்கதரிசனம் சொல்லுவேன் பாஸ்டர், You may say I can prophesy. ஊழியக்காரனா மாறுவேன்னு. I may turn இங்க into பாருங்க, as God's மோசே servant. இடத்துல கர்த்தர் பேசுறாருன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. Just look at here what happened when God spoke with Moses. ஜனங்கள் கேட்டு, நான் உன்கிட்ட பேசுறத ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி, ஹalleluya, விசுவாசம் என்ன? உன்னை என்னைக்கும் நம்பும்படியாக, நீதான் ஸ்பெஷல், நீதான் தலைவன், உன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு உன்னை விசுவாசிக்கும்படியா உன் குடும்பத்துல உன்னை தள்ளி வச்சிருக்கலாம், உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். கர்த்தர் உன்னோடு பேசுவதை அவங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்க, ஐயோ இவர்தாங்க எனக்கு வேணும். If the people witness that God is speaking with you, they won't leave you. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுங்களேன், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. கரங்களை எங்கள் நடுவினில் வசி. நீ கண்ண மூடி இந்த பாடல பாட, கர்த்தர் பேசுவதை கேட்க முடியும். தெய்வமே உமக்கு சிங்காசனம் அமைக்கிற, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்று வாசம் செய்யும். மீண்டும் எங்கள் உலாவிடும், எங்களோடு என்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்று வாசம் செய்யும். அவரோடு வசிக்க ஆசைப்படுகிறார். God loves to dwell with you. உன் சொந்த உன்னோட பேசுவதற்கு விருப்பம் இல்லாதபடி இருக்கலாம். Maybe your relative is not ready to have conversation with you. பேசுறான்னு என்ன தெரியுங்களா? If they are speaking நீ with you, ஆறுதல் அற்று இருக்கும்போது உனக்கு ஆறுதலாய் பேசுகிறவராய், they may be நீ துன்பப்பட்டு comfortive when இருக்கும் you are பொழுது alone. துன்பத்தை நீக்கிற வார்த்தையாய் பேசுகிறவராய், Maybe they comfort you when you நீ are at சமாதானம் hard time. இல்லாதபடி இருக்கும் பொழுது சமாதானப்படுத்துகிறவராய், They make you நீ peace. எந்த வேலை செய்யணும் என்ன செய்யணும் தெரியாதபடி திகைத்திருக்கும் பொழுது நீ செய்ய வேண்டிய வார்த்தைகளை அவர் தீர்க்கதரிசனமா உன்னோடு பேசுகிற தேவனாய், Maybe that God give உன்கிட்ட you பேசுறத prophecy when பார்த்து you are உன் alone. கணவன் பார்த்து பயப்படணும், உன்னை பார்த்து The people should உன் fear மனைவி about பார்த்து you when God பயப்படணும். is with you. ஐயோ இவர் தேவ மனிதன். Your wife should fear about you. He is சொல்லுங்களேன். God's man. எங்கள் மத்தியில் உலாவிடும்,
எங்களோடென்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். எல்லாம் சேர்ந்து எங்கள் வாய்களை திறந்து உலாவிடும் தேவன் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுங்களேன். எங்கள் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. எழுந்து நின்று எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட. வாய்களை திறந்து Yes, glory, பரிசுத்த அலங்காரத்துடனே. பின்னாடி இருக்க சேர் எடுத்துருங்க. இயேசுவே. எல்லாம் கரங்களை உயர்த்துங்களேன். உன் கரங்களை இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்க போறேன். கொடுக்கும் கரங்களை மாத்த போறேன். ஏன்னா இந்த மாசம் ஃபுல்லா ஏசப்பா உன் கூட தான் இருக்க போறாரு. வேற யார் கூட இல்ல, உன்கிட்ட தான். உன் தோல்வியை ஜெயமாய் மாத்த போறாரு. உன் வறுமையை கர்த்தர் மாத்த போறாரு. உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாத்த போறாரு. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பா, இந்த மாதம் முழுவதும் குறையில்லாதபடி வருகிற மாதம் நான் சாட்சி கொடுக்கிறேன். நீங்க பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சாட்சி கொடுக்கிறேன். இந்த மாசம் இந்த பிரச்சனை மாறிச்சுன்னா நான் சாட்சி கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இங்க இருக்க ஒவ்வொரு கை உயர்த்தின ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு கரங்களை கத்த தொடுவீராக. ஊழியக்காரன் நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா உன் கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாய் மாறும். எஸ், க்ளோரி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம்மளோடும் சகல பரிசுத்தவான சூழ்ந்து காப்பதாக. ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்ளுங்க.